இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக் யாரு? அம்மா தான் சார். எப்படி சொல்றீங்க? ஹலோ ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் தேங்காய் பாயாசம் எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துருவிய தேங்காய் 3/4 கப் எடுத்துக்கோங்க, பச்சரிசி 3/4 கப் எடுத்துக்கோங்க, வெல்லம் 3/4 கப் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு ஏலக்காய் இல்லாட்டி 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, முந்திரி 10 எடுத்துக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் எடுத்துக்கோங்க, நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு பச்சரிசியை தண்ணீரில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி மிக்சியில் போட்டு அதோட துருவிய தேங்காயும் சேர்த்து 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு போல் மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதோட 2 கப்பு தண்ணீர் சேர்த்து மிதமான தீயில் 10 to 15 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி ஊற்றி அதில் வெல்லத்தை போட்டு நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த பச்சரிசி கலவை ஓரளவுக்கு கெட்டியாக கஞ்சி போல் வந்ததும் அது கூட இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு கிளறி கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அதில் நெய்யை ஊற்றினோன்னையும் நெய் காஞ்சிரும். முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து பாயாசத்தோடு ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி கிளறினீங்கன்னா தேங்காய் பாயாசம் ரெடி. இந்த தேங்காய் பாயாசம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. 2வது, வயிற்றில் உள்ள புண்கள்லாம் ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க, உடம்பும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.